ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் எவ்வளவோ விஷயம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். பட் எதுக்குமே நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியோ இல்லை நம்மளுடைய சுச்சுவேஷனோ நமக்கு வந்து ஒத்துழைக்காது. ஆனால் நம்ம ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னா, இதை பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஸ்மால் பிஸ்னஸ்லாம். நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டர் கூட வரவே வராது. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆர்டர் கூட வரவே வராது. நம்ம டெய்லியும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதும், யூடியூப்பில் வீடியோ போடுறதும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆர்டர் வந்து வராது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே விடாமுயற்சி மட்டும்தாங்க. நீங்கள் விடாமல் என்ன நடந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டுடணும், நம்ம இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா அந்த டிசைனை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கும் அந்த திங்ஸ் தேவைப்படும். அதுலேருந்து அந்த பிகின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தாங்க எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தி பொண்ணு தான் கொடுத்தாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரே பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர் தான். அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ், ஒரு 25 பிரேஸ்லெட்ஸ் மாதிரி பண்ணி தர சொன்னாங்க. நான் வந்து என்ன கலர் கேட்குறாங்க எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸஸ் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து விடாமல் முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் சும்மா இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஏர்னிங்ஸை நம்ம ஏர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.